எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நீங்கள் எல்லாருமே உங்கள் லைஃப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணிருப்பீங்க. பட் என்னென்னா, இந்த மந்திரத்தோட டெப்த் இருக்குல்ல, அதோட ஆழம் ரொம்ப அதிகம். பொதுவாக எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் நீங்கள் சேன் பண்ணுறீங்க, ஒரு ஜப மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 108 தடவை நீங்கள் சேன் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் மனசை அமைதிப்படுத்தும். உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆனால் இந்த மந்திரத்தோட டெப்த்து, அதாவது இந்த மந்திரம் சொன்னாலும் அது நடக்கும். இந்த உலகத்தில் எந்த ஒரு மந்திரம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு 108 தடவை சொல்கிறீங்கன்னா உங்களோட மனசு அமைதியாகும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நீங்கள் உங்களோட மைண்ட் ஒரே எண்ணத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த சைலன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியும் பயன்படுத்தலாம், இட் ஒர்க்ஸ். ஆனால் அட் த சேம் டைம் அதோட அர்த்தத்தை புரிஞ்சு உணர்ந்து நீங்கள் சொல்லும்போது இந்த யூனிவர்ஸோட கம்ப்ளீட் சீக்ரெட்டும் உங்களுக்கு ரிவீல் ஆகும். எஸ், அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நம சிவாய. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதில் ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஓம் நம சிவாயங்கிறது ஒரு ஹிந்துவிசம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுங்கிற ஒரு கடவுளுக்கு வழிபடுறதா பயன்படுத்துறது ஜஸ்ட் ஸ்டில் அதில் எந்த தப்பும் கிடையாது. ரிலிஜன் ஒரு ஃபேக்டரே ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது வெளிநாடுகளில் யாராக இருந்தாலும் இந்த அர்த்தத்தை புரிஞ்சவங்க அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நல்ல விஷயம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா, இது ஒரு ரிலீஜியஸாக மாற்றிடுறாங்க இந்த ஒரு மந்திரத்தை. பட் அது அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போலாம் ரொம்ப ஃபேஷனாக ஆயிடுச்சு. ஆளுக்கு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி, அது ஒரு விளம்பர பொருள் மாதிரி ஆகிடுச்சு. இது எதுவுமே தப்பு கிடையாது. பட் இந்த மாதிரி நிறைய விளம்பர பொருளை அதை மாற்றும் போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த இன்டென்சிட்டியை நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுக்கான, அதாவது இந்த யூனிவர்ஸோட கம்ப்ளீட் சீக்ரெட்டும் அவ்வளோ நேக்கடாக எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படியே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த மந்திரத்தில். ஆனால் அதை நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணி நீங்கள் எங்கே போனாலும் அதை பார்க்கலாம், விச் இஸ் ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னா அது அவ்வளோ பெரிய மேட்ரு. பட் அட் த சேம் டைம் அதுவே அந்த ஒரு விஷயத்தோட பொட்டென்ஷியலை நம்ம வேல்யூ பண்ண மாட்டோமோன்னு தோணுது. அப்படின்னா இந்த மந்திரத்தை ஸ்பெஷல் இருக்குது. நம சிவாயனா எனக்கு தெரியும். நானா நிலம், மானா நீர், ஷீனா நெருப்பு, வானா காற்று, யானா ஆகாயம், ஸ்பேஸு இல்லையா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, இது எல்லாத்தையும் கோக்குற அந்த ஓம்னு இருக்குல்ல, ஒன்ஸ் அதோட டெப்த்து புரிஞ்சு அதோடு இதை சேர்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இது யூனிவர்ஸோட கம்ப்ளீட் சீக்ரெட்டுமே உங்களுக்கு ரிவீல் ஆகும். ஸோ ஓம் அப்படின்னா பேசிக்காக என்னென்னா, அது ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸை கான்ஷியஸ்னஸை குறிக்கிற அந்த ஒரு சவுண்ட். அதாவது அந்த சவுண்ட் அதை குறிக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த சவுண்டை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க, சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களோட கான்ஷியஸ்னஸ் ப்ரெசன்ஸுக்கு வரும். உங்களோட நாங்கிற அந்த ஈகோயிக் ஐடென்டிட்டி ஓரம் கட்டிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம பேசிக்காக உயிருன்னு சொல்கிறோம் இல்லையா? உயிருன்னு நம்ம எதை சொல்கிறோம்? உடம்பு இருக்குது, உயிருன்னு எதை சொல்கிறோம்? இட்ஸ் பேசிக்கலி கான்ஷியஸ்னஸ். அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம உணர்றது. அந்த ஓம்னு நீங்கள் சேன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு நிலை ஆம்ப்ளிஃபை ஆகும். ஓகே, கான்ஷியஸ்னஸ்ஸு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, இதில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ ஓம் நம சிவாய அப்படிங்கிறத பிரவீனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஆஸ் அ கான்ஷியஸ்னஸ்ஸாக அந்த கான்ஷியஸ்னஸ்ஸே அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த பிரவீனுங்கிற கேரக்டர் ஷட் டவுன் பண்ணிட்டு கான்ஷியஸ்னஸ்ஸே அதை பற்றி பேசினா எப்படி இருக்குங்கிறத நம்ம லிசன் பண்ணுவோம். என்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு இது பைத்தியக்காரத்தனமாக தெரியல. ஏன்னா இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நான் எப்படிங்க வந்தேங்கிறதுக்கான பதில் இல்லை. நான் யாருங்கிறதுக்கான பதில் இல்லை. ஆனால் என்னை நான் முழுசாக உணர்றேன். இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தோட மூலப்பொருள் நம சிவாயம். அந்த நம சிவாயத்தோட மூலப்பொருள் நான். பறந்து விரிந்து முடிவின்றி உன்னுள் முழுதாய் நிறைந்திருக்கும் இந்த ஆகாயம், அதை நீ உணர்ந்தால்
ஓம் நம சிவாயம். பரந்து விரிந்து முடிவின்றி முழுதாய் நிறைந்திருக்கும் இந்த ஆகாயம், அதை நீ முழுதாய் உணர்ந்தால் அதுவே ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம். ஓம் நம சிவாயம்.